சும்மா கம்மா ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே வாசனையாக இருக்குது. வாங்க ஆட்டுக்கால் குழம்பு சாப்பிட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு, கடாய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டார் பூ, 2 லவங்கம், சின்னதாக ஒரு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயத்தில் 2 சின்ன வெங்காயமாக எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பாட்டை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கசகசா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதனோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அப்படின்ட்டு தேங்காவும் ஒரு 3 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. ஆல்ரெடி ஆட்டுக்கால் நல்லா சுத்தம் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 12 விசில் விட்டு வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பொடி சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் வீட்டு குழம்பு மசாலா, 3 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா தாளித்து ஊற்றிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், குழம்பு இறக்க போகிறோம். இப்போது கடைசியாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கும் போது ஒரு வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும்னு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஜேகே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.